அனைத்து விதமான கடல் உணவுகளையும் நம்பிக்கையுடன் பெற்றுக்கொள்வதற்கு நாடுங்கள் லவ்லி ஓசான். சகல விதமான மீன்களும் வெட்டி தரப்படும் உடனுக்குடன். ஒரு விசித்திரமான முடிவெடுத்திருக்கேன். இந்த வில்லையில ஒரு ஃப்ளைட்டுக்கு என்ன எவ்வளோ காசு தெரியுமா? 1200 1300 போகிற நேரத்தில் நீ என்னன்றதுக்காக ஆன்சர் பண்ண? நீ அண்ணன் காசை பார்க்குறதோ மனுஷனை பார்க்குறதோ, காசுண்டு சொல்லி போட்டு நான் சத்தியம் அங்கே போய் இப்போ அங்கே இருக்கிற அந்த காய்ச்சலுக்கு எனக்கு காய்ச்சல் வந்து நான் மண்டையை போட்டால் இங்கே உள்ள எல்லாத்தையும் யார் பார்க்குறது? சொல்ல காய்ச்சலாம் மேடம். அண்ணன் கனவு இருக்குன்னா காய்ச்சலாம், இந்த தண்ணி வடிஞ்சொன்று இருக்கும் வரைக்கும் அப்படி இந்த பிரச்சனை வரும். கணவர் ஹாஸ்பிட்டல் அதை விட நியாயமாக சேர்த்துட்டாங்க. அப்போ இந்த டைமில் நாங்கள் போய் எங்களை பலிக்கடை ஆக்குறதை விட அங்கே என்ன நடக்குதுன்னு நாங்கள் இங்கே இருந்து வடிவாக பார்த்துட்டு ஆறுதலாக போவோம். முதல் தண்ணியெல்லாம் படிக்கட்டுக்கு, வெயில் எரிக்கட்டுக்கு, நிலம் நல்லா காயட்டுக்கு, அதுக்கு பிறகு காலை கொண்ட மணலில் வைக்கக்கூடிய அளவுக்கு வந்த பிறகு தான் நான் படிக்கிறேன். டிக்கெட்டை பற்றி யோசிக்க மாட்டேன். இப்போ ஒவ்வொரு நாள் சனம் போய் கொண்டிருக்கிறாங்க. 40 சனம் 30 சனம் ஒரு ஃப்ளைட்டில் போகுதானே. அண்ணன் உங்களோட கதையை கேட்டுக்கொண்டு நானும் அவாவும் போய் தற்சமயம் அங்கே போட்டு திருப்பி இங்கே வந்து எங்களுக்கு காய்ச்சல் வந்தால் அங்கே உள்ள நியூஸ்காரன் என்னென்று வாசிப்பான்னு சொல்லுங்க. அப்போ என்னென்று பிரான்சிலிருந்து வந்த இரு தம்பதிகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு அவர்களுடைய பிரான்சுக்கு திரும்பி சென்றிருக்கின்றார்கள். இவருக்கு என்ன காய்ச்சல் என்பதை பற்றிய ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எலியினால் தொற்று நோயா அல்லது தண்ணீரால் வந்த காய்ச்சலா அல்லது இவர்கள் பிரான்சிலிருந்து காய்ச்சலை கொண்டு வந்து இங்கே பரப்பினார்களா என்றெல்லாம் போட்டன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு எங்களோட கதையை தானே நோடுவாங்க. அப்போ நீங்கள் நிப்பாட்டிட்டீங்களா? நிப்பாட்டே இல்லை. ஆசன நிப்பாட்டே இல்லை. இந்த டேட்டை வச்சிருக்கிறேன். பிறகு ஒரு டேட்டை நான் தான் என்று சொல்லிக்கிறேன். ஏனென்று கேட்டால் எனக்கு வந்து அங்கே வந்து தண்ணி வடிக்க போகணும். வடிஞ்ச பிறகுதான் நான் இங்கே ஃப்ளைட்லேயே வருவேன். தண்ணி விழுற வரையில எவ்வளோ காத்து கொண்டு அண்ணன் அது தண்டை பாட்டுன்னா வடிக்க மாட்டேன். தண்டை பாட்டு என்ன தண்ணி வடிக்கிறது நல்லா விழுந்து போச்சு. ஐயோ இந்த அரசாங்கத்தை மாற்ற கவனமாக வந்துருக்கோம். இப்போ ஐஸ் கொட்டுற நேரங்களில் கால் வளைக்கு விழுந்தானே. நானே விழுந்தேன். அப்போ ஆறு ஸ்ரீலங்கால காசு விழுந்து போட்டுது. எங்கட பிரான்சில் இருக்கிற ஜனம் எல்லாம் பாவங்கள். என்ன எவ்வளவு ஜனங்கள் காசு அனுப்புறது. நல்லா இந்த அரசாங்கத்தை உடனே மாற்றி போடணும். இது சரிப்பட்டு வராது. எந்த அரசாங்கத்தை மாற்றி? பழைய அரசாங்கம் இருக்கு இவ்வளவு காசு போனது. என்ன எங்கட நாட்டின் பொருளாதாரம் வீக்கில இருந்து மேல் எழும்பிட்டது. அதனால்தான் வெளிநாட்டு காசு பொறுமதி வந்து குறைஞ்சிருக்கு. அது பெருமைப்படவும் எங்களோட நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்திருக்கு. அங்க உள்ள மக்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்று நீ பெருமைப்பட அரசாங்கத்தை மாற்றணும் நல்ல கதை உண்டு. எனக்கு இப்ப போய் காசு அனுப்பி போட்டு தெரியுது. காசு கொடுத்து ரங்கி போய் நிற்குது தானே. அந்த நாட்டின் காசின் பொறுமதி கூடக்க இந்த நாட்டின் காசின் பொறுமதி வந்து குறையும். அது குறைஞ்சாலும் நீங்கள் என்ன குறைஞ்ச உடனே அனுப்ப மாட்டீங்களோ? அனுப்ப வேண்டிய தேவை இருந்தால் அனுப்புங்க. இல்லைன்னா உங்களை அங்கே அனுப்ப சொல்லியே நாங்கள். நீங்கள் 2 பேரும் ஊருக்கு போயில டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க. பேசுனதுக்கு ஊருக்கு காசு அனுப்புகிறேன். இவன் சொல்லி இருப்பது தானே அங்கே எல்லாம் வருத்தம் துன்பம் எல்லாம் தொட்டு தொண்டு தான் போகவில்லை. அங்கே மனுஷி நேரத்தில் கால் வைக்க முடியாம இருக்குது. திருப்பி மனுஷிக்கு அந்த கால் நிறுத்தம் வந்துட்டா அந்த பாதம் இல்லை முந்தி வந்திருந்தேன். அண்ணன் அங்கே பாதாம் இல்லை ஒன்றும் இல்லை. இவ அண்ணன் இங்கே இருந்து இந்த கப்பலில் சாமான் எடுக்கிறாங்க அனுப்புகிறாங்களோ அவங்கள்ட்ட இந்த பிரம்பு ஊஞ்சால் பெருசு இந்த இங்கே ஃப்ரெஞ்சுக்காரன் வச்சுக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு இப்படி ஆடுற ஊஞ்சால் அந்த ஊஞ்சாலை வேண்டி இவ அனுப்பி விட்டவ ஊருக்கு. அவங்க கப்பல்லையோ அதை அவ என்ன செய்யிருக்கிறான் கோலுக்குள்ளே இருக்குதானே. கோலுக்குள்ளே கட்டி இவ அந்த மழை பெய்யக்க அந்த கோலுக்கல்ல இருந்து டெலிஃபோன் கதைச்சு கொண்டு இருந்தவ ஆடி ஆடி. அப்போ மழை பெய்தோன்னு அந்த வெள்ளம் வந்து பெரிய இதுக்குள்ள எல்லாம் போய் வெள்ளம் வந்து நிறைஞ்சிட்டுது. நிறைஞ்சவ கீழே காலை வைக்க பயம். அப்போ டெலிஃபோனில் சொல்கிறா என்னென்னு கேட்டால் தண்ணியெல்லாம் பூந்துட்டுது. என்ன எடுக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு இது கொண்டு வரட்டான். இது இந்த மீன்பிடி போட்டு இருக்கല്ലോ அப்படி போட்டை கொண்டு வரட்டான் தான் ரங்குறதுக்கு. தான் அதில் எந்த ரங்க மாட்டேன்னு இவங்க நிற்கிறான். இல்லை அவளுக்கு அந்த சாப்பிடவும் இல்லை. இந்த வீடு வந்து புட்டியான வீடு இல்லை, பெரிய வீடு இல்லை. அண்ணன் புட்டி கிட்டி நீங்கள் அடுத்ததுங்க அது வீடு முழுக்க. அண்ணன் வீடு ஃபுல்லான வெள்ளம் நிற்கிது. இவ இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்போ இவ இந்த இது சர்ப்ரைஸில் கொண்டு கொடுப்பாங்க பிறந்த நாளுக்கு அதுகளுக்கு கேக்கெல்லாம் கொண்டு கொடுக்கணும் சர்ப்ரைஸில். அவங்க தான் இப்போ சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன்.
பாடு தெரியுமே அவங்க சாப்பாடை கொண்டு போனா கதவு மனிதி வந்து திறக்க மாட்டுது தனியே தானே இருக்கிறான் கதவு திறக்க மாட்டா ஜன்னல் மட்டும்தான் திறந்து கிடக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னு கேட்டால் அதுல சொப்பிங் பேக்கில் சாப்பாட்டை போட்டுட்டு இந்த கொக்கத்தடி இருக்கு எங்கட கொலைகாலத்தில் நாங்கள் குளியறுப்போம் கொக்கத்தடியை இப்படி அந்த ஜன்னலுக்கால கொடுத்து அவருக்கு சாப்பாடு விடுபடுது இது என்ன வேலையடா இது நீ வேற யார்கிட்டையும் சொல்லி ஒரு பக்கத்து வீடு அடுத்த வீட்டை கட்டி அவையால வேற எங்கேயும் கொண்டு போயிருக்கலாமே அது அப்படியிலே வேற சொன்னா என்ன பிரச்சனைனாலும் வாங்க போகமாட்டா சொல்லி சொல்ல இவருக்கு முந்தி சொன்னவங்க இந்த தண்ணியில தான் கண்டமட்டு அதுக்கு பயந்து மாட்டாது என்ன இது என்னடா புதுக்கதையா கிடக்கு அண்ணா தண்ணியில கண்ட மண்டைக்கு அண்ணன் தச்சமயம் போயன்னா தண்ணியால் ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருந்தால் நான் சொல்லிவிட்டேன் நான் பெற மாட்டேன் இவாக்கு தேவையில்லாதவே இல்லை யாருக்கு நான் சொன்னேன் நினைப்போம் எங்கட பூட்டை சுற்றிக்கண்ண ஃபுல்லாக பூவரசு முள்முறுக்கு பாவட்டை இதுகள் இந்த மரங்கள்லாம் எல்லாம் நின்றா மழை பெய்தா தண்ணி அப்படியே வேலிக்கால அங்கால போகும் இங்கால போகும் ஒரு தண்ணியும் வீட்டை நிற்கிறேன் எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து வீட்டை தண்ணி நிற்காது இவோ சுற்றி மதல் தாக்கி அதை விட நிலம் முழுக்க மாவுள் அடிச்சு விடணுமா தனியா இருக்கிற மனசி அப்படியெல்லாம் மதுரை கட்டி விட்டா தானே கள்ளன் வந்து எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு போனான் இப்ப மதுரை கட்டி தண்ணி எங்க போறது போறதுக்கு பாதை இருக்கா இல்லையே அப்ப அங்க பைக்கிறோம் அவ்வளவு மழையை பண்ண உங்க வீட்டுக்குள்ள அப்படியே ஃபுல்லா ஏறி நிற்குது அன்றைக்கு நான் அந்த கோயிலுக்கு பார்த்தேன் நான் என்ன ஒரு கோயில் ஃபுல்லா மழை வந்த உடனே ஒரு சைட்டால விட்டிக்கிறாங்க விட்டிச்சு அதை தேக்க வைக்க போறதுக்கு வழி இல்லை இடிச்சு தானே அந்த கடலுக்கு விட்டாங்க அண்ணன் இவன்ட வீட்டை சரியோ பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி இந்த போத்து இடக்கல்லோ போத்து அளவில் எஸ்லோன் பைப் இருக்கு எஸ்லோன் பைப்பை மதிலுக்கு கீழே விட்டுருக்கணும் விட்ட உடனே அதுக்குள்ளால தண்ணி போவோம் அங்கே பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னானா உங்களோட வீட்டு தண்ணி எங்கட வீட்டுக்கு வரக்கூடாது உடனே நிப்பாட்டு இல்லை இவன் ஆளை அனுப்பி அடைக்கத்தானே போகணும் அவன் தண்டை விட்டு இந்த வீட்டு தண்ணி என்ன ரெண்டை விட்டு வருவானு சொன்னா உடையதானே முந்தி என்ன வேலி கிடக்க தண்டை வாட்டுக்கு எல்லா வீட்டையும் போய் அப்படியே எங்க தலைவைக்கு போறது தெரியாமல் தலைவைக்க போடும் இப்ப தலைவைக்க போக மாட்டாமல் எல்லாத்த வீடுகள்லையும் தான் நிற்குது இப்ப எந்த தண்ணியா இருந்தாலும் ஊடுறதுக்கு ஒரு போக்கு கொண்டு வேணும் அந்த போக்கு இல்லாம தான் பாருங்க தண்ணியால படுற பாட்டு அந்த காலம் என்ன இந்திய நாமிய எல்லாம் இருக்க அங்க தண்ணி போறதுக்கு அந்த பெட்டிய ரோட்டுக்கும் 2 ரோட்டுக்கும் நடுவில் பெட்டிய உள்ள விட்டு அந்த குடால போகும் அது எல்லாத்தையும் இந்திய நாமி வந்து எல்லாத்தையும் உடைச்சு தள்ளி போட்டாங்களே பத்தாதுக்கு சின்ன சின்ன இடங்கள்ல தங்களுக்கு செஞ்சு போயிட்டு போடுறாங்களாம்ட்டு பெனங்குத்தி இதென்னங்குத்தி எல்லாம் வெட்டி குறுக்க போட்டு அதுக்கு பெரிய பெரிய மண்ணுட்டியால் உங்களோட உயரத்துல கட்டி வச்சு விட்டாங்க அப்ப அந்த இடமும் இல்லை தண்ணி போறது பொறுவார் இப்ப இந்திய நாமி போய் எவ்வளவு காலம் சரி இப்ப நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் சரியோ இந்த மண் மூட்டைகள் அதுகள் எல்லாம் அடைச்சு கிடக்கின்றது எனக்கும் தெரியுது ஆனால் அதை இவ்வளோ காலம் இருந்தாலும் க்ளீன் பண்ணினீங்களோ இல்லை அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பாடு அதை விட இப்போ வெளிநாட்டிலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்திருக்கிற கேட்டுக்கு நேராக நிலத்துக்கு மண் எல்லாம் போட்டு கான்கிரீட் பண்ணி மாவுளை அடித்து விட்டுருக்குற அங்கால இருக்கிற தண்ணி இந்த கதவு தாண்டி இங்கால போகாது இப்படி நீங்கள் மறைச்சி ஒவ்வொரு தரம் வீட்டுக்கு முன்னாலே எல்லாத்தையும் போட்டு மறைச்சியல் என்றால் தண்ணி எங்கே போகிறது அப்போ தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை வீட்டை தண்ணி போகிறதுக்கு நிலத்தடி நீர் போகிறதுக்கு நிலம் இல்லை அப்போ தண்ணி என்ன செய்யும் தேங்கி நிற்கும் அப்போ ஹொம்மா என்ன செய்வா தண்ணி வத்தும் என்றால் என்னென்று வத்தும் வத்தாது சூரியோளி பட்டு வத்தும் வரைக்கும் கொம்மா எங்கே நிற்க போகிறா ஊஞ்சல்ல இருப்பா நீ காசை அனுப்ப அவங்க தடியில் கொண்டு போய் பொம்மையை போட்டு ஆடி சாப்பாடு கொடுக்க போகிறாங்க அதுதான் நடக்க போகுது முதல் என்ன செய்யலாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஒரு அந்த நாட்டில் சண்டை நடந்த நாடுண்டா அந்த நாடு அதுக்கு பிறகு ஒரு சமாதான பீரியடுக்கு வந்தால் என்னென்ன நாங்கள் செய்ய இல்லை அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்ய வேணும் என்றதை யோசித்து நாங்கள் செய்ய வேணும் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு போய் கண்ட பாட்டில் செய்தால் இதுதான் நிலவரம் எங்களை சுற்றி கடல் பரப்பு இருக்கு சுற்றி வர கடல் பரப்பு அப்போ எந்த தண்ணியானது சொன்னாலும் அந்த கடலுக்கு தான் ஓடணும் அப்போ வத்தக்கூடியது வத்தம் மீதி கடலுக்கு ஓடக்கூடியதாக இருக்கும் கடலுக்கு இருக்கிற போக்களை நாங்கள் தரமாக வச்சிருந்தா தான் அது போகும் அண்ணன் கடலுக்குள்ள இருக்கிற போக்கை நீங்கள் தரமாக வச்சிருந்தாலும்
கடல் அந்த அவ்வளவுக்கும் பாறை இல்லாட்டி எங்க என்ன தண்ணி அதுதான் பிரச்சனை. இப்ப நான் கேள்விப்பட இப்ப நான் அறிஞ்சது என்னன்னு கேட்டால் எங்கட ஊர்ல வந்து 6 பெரிய கான் இருக்கு. அது அவ்வளவு அடைச்சு தொலைப்பு மட்டும் சேர் இருந்தது. அதை ஒருத்தன் போய் இப்ப எல்லாத்தையும் அள்ளி கொட்டித்தான் நிரவி விட்டான். அப்ப உங்களோட நல்லா தண்ணி எல்லாம் ஓடுது. கடலுக்கு போறது தண்ணி போனாதானே தண்ணி அது அந்த இடத்து வரைக்கும் தண்ணி முந்தி போடுவாங்க. எங்கட கரைக்கு தண்ணி என்னென்று போறது அங்க இருந்து வர தண்ணி அப்படி ஓடி வந்து எங்கட விட்டால அப்படியே போய் குஞ்சியம்மா விட்டடியால பள்ளிக்கூடத்தடிக்கு போய் பள்ளிக்கூடத்தடி மதவுக்கால அங்கால போய் எங்க போகுது தலைவைக்கு போனது. இப்ப வந்து எங்க குஞ்சியம்மா விட்டடிக்கும் போகாது எங்கட விட்டடிக்கும் போகாது தண்ணி இங்கேயே நிற்குது. அப்ப அங்க தலைவைக்கு நின்று தண்ணி போகும். இவர் நாங்களாம் மது கட்டினான்னு சொல்றேன். நான் தான் வீட்டை மது கட்டினான் அங்க உன்னவே எல்லாரும் தானே மதுலாம் கட்டி இருக்கு. அதுதான் பிரச்சனை. முந்தி வந்து வேலி இருக்கேக்க வீட்டை தண்ணி விழும். நிலம் இருந்தது நிலத்தடிக்கு போடும் தண்ணி. மிச்ச தண்ணி வேலிக்காலே அப்படியே போய் ரோட்டுக்கு போய் ரோட்டாலே அங்க தரவைக்கு போடும். மனுஷன் என்ன செய்ய போதும் தெரியாது. அம்மா என்ன செய்ய போறான்னு சொல்லி இங்கே இருந்து வேலைப்படுறா. என்ன ஊர்ல வந்து பக்கத்துல அவள் சுமதி இருக்கிறாள். சரியா? இங்கால ரேவதி இருக்கிறாள். அங்கால எல்லாம் பக்கத்துல உனக்கு சொந்தக்காரரும் இருக்கிறாங்க. அயலட்டம் இருக்கு. அப்ப அதுகளுக்கு நீங்க காசு அனுப்பி செய்யலாம் தானே. இப்ப சொந்த பந்தம் இருந்து அயலட்டம் இருந்தேன்னு சொன்னால் நீங்க ஒரு 35-40 வருஷத்துக்கு பிறகு போறீங்க. என்ன நீங்க என்ன செய்துக்கணும்? ஒரு ஹோல் எடுத்து அல்ல ஒரு வீட்டில் ஒரு பந்தலை போட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டத்தை கொடுத்து இங்க வா இந்த உனக்கு ஒரு உடுப்பு ரெண்டு கொடுத்துட்டு அது காசை கொடுத்தீங்கன்னு சொன்னா தான் அதுகளும் வந்து நீங்க இல்லாத நேரத்தில் உங்களோட தாய் தகப்பனோ யாரையோ பார்க்குறேன்னு சொன்னா அதுகள் பார்க்கும். அதை விட்டுட்டு நீங்க போற நீங்க ஐயோ ரெண்டு போட்டு வந்தால் அதுகளை என்னட்டு பார்க்கும். அண்ணா என்ன நீங்க கதை நான் செய்யாம விட இல்லை. நான் அங்க போன உடனே எல்லாரையும் வர சொல்லி ஒரு எங்களோட வீட்டுலாம் வர சொல்லி சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நான் தான் எல்லாரும் வர சொல்லி அதுக்கு பெரிய எடுப்படுத்து இவ்வளவு நாள் வேணுன்னு கேட்காத நீ இப்போ வந்து சாப்பிட வர சொல்லணும் ஒத்து தரம் வரையில்லை. இப்ப அவையர் தரம் தேவையில்லை. அந்த யூடியூப்காரர் இருக்கிறாங்க இந்த இவை இருக்கிறாங்க அந்த அவங்கள்ட்ட காசை அனுப்பி விட்டு அவங்களை எல்லாம் செய்து கொடு கொப்ப தண்ணி இருந்தாலும் சாப்பாடு கொடுத்துட்டு போட்டு இவங்க கொக்க தண்ணியில் அவங்க சாப்பாடு தான் கொடுப்பாங்க. அவங்க இவ 100 அனுப்பினா 50 அடிச்சு போட்டு 50 தான் நாங்கள் கொடுக்குறது. கொடுத்துட்டு உனக்கு கொக்க தண்ணியில சாப்பாடு தான் போடுவாங்களே தவிர மனுஷிய போய் தூக்கி படைச்சு பாதுகாக்க இங்க வா ஒரு மனுஷன் அங்கே செத்தாலும் அதை தூக்கி கொண்டு போறதுக்கு 4 பேர் பக்கத்து வீட்டுக்காரன் தான் வேணும். உனக்கு என்ன செத்த உடனே தூக்கி கொண்டு போறதுக்கு யூடியூபர் வேற போறாங்க 4 யூடியூபர் அவன் காரில் வந்துட்டு போடுவாங்களே. என்ன சும்மா விசர்க்கதா இருக்கிறேன். நாங்கள் என்ன செய்வோம்னோட பக்கத்து வீட்டுக்காரரை அணைக்க வேணும். அண்ணன் அதைத்தான் நானும் சொன்னேன். யூடியூப் வராத ஆக்கள் வராது ரொம்ப பக்கத்து அயல் வர வேணும். அண்ணன் நான் அங்கே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சிவாஸ் கொண்டு போனான். சிவாஸ் இங்கே இருந்து கொண்டு போய் ஒரு கொஞ்சம் கிளாஸ்ல போட்டு கொடுக்க எனக்கு கூப்பிட்டு குசினி வச்சு பேசுறான். வேலாம் சிவாஸ் குடிக்கிற வாயலோ இந்த பேக்க உதவ கொடுக்குறீங்களோ இது வெளிநாட்டு குடிப்பாங்க. கசிப்பு குடிக்கிறவை குதிரையை நான் என்ன செய்ய விட்டேன் குடிக்கிறது சிவாஸை கொண்டு போய் பின்னுக்கு இருந்து பொடியை நட்டு கூப்பிட்டு வா 2 பேரும் அடிப்பை மட்டும் அடிக்கான். அடிக்கிட்டு இவன் சொன்னான் என்ன நான் போவன் ஏன்னா என் போட்டு அப்படியே பட்டாரம் ஒரு காருக்கு கிடக்குறேன். அப்ப அவங்களுக்கு பழக்கம் இல்லாத கொடுத்து அங்க இருக்கிறவங்க அங்க ஊர் முழுக்க பெரிய கதையா வந்து விடும். இவன் தான் குடிக்கிற பத்தாத்துக்கு அங்க இருந்து இங்கே காவி கொண்டு வந்து இது சும்மா இருந்தவருக்கு வாங்கி கொடுத்து வாங்கி கொடுக்கலாம். அண்ணா என்ன இருந்தாலும் அயலட்டையில் உள்ள ஆக்களுக்கு இவன் என்ன செய்து போகணும். இங்க வந்த பிறகு தெளிவன் அடிச்சு என்ன செய்ய நான் உனக்கு சொல்ல வேணும். கொம்மாக்கு காசு அனுப்புறதுக்கு நான் சொல்லாம செய்வேன். அங்க மதம் கட்டுறதுக்கு நான் சொல்லாம செய்வேன். நிலத்துக்கு மாவுள் வலிக்கிறதுக்கு நான் சொல்லாம செய்வேன். அதெல்லாம் நான் சொல்லாம செய்கிறேன். வீட்டுக்காரனுக்கு டெலிவரி அடிக்கிறதுக்கு என்னதுக்கு வேலை இந்த டெலிஃபோன் அடிக்கிறதுக்கு பயப்படுறது நம்ம தெரியுமா? அவங்க டெலிஃபோன் அடிக்கான்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கோ இன்னும் தெரியாது. காசை கிசை கட்டுருவாங்க. சரிதானே ஒரு பரிசம் தீபாவளிகள் அதெல்லாம் அடிக்கலாம். நித்திரம் அடிக்க ஆரம்பிக்கும். அங்கே இப்பதானே அங்கே எல்லாம் சரியான பிரச்சனை நடக்கு. காசை கொண்டாட நான் கணக்க போறது. அண்ணன் தங்கச்சியாற்ற புருஷன்காரன் அங்க என்ன கொப்பி வச்சு தண்ணி அடிக்கிறானா அதுக்கு மாதம் காசு போடுறான். அவன் கொப்பி வச்சு
10,000 வந்த உடனே இவா கூட இங்கே எனக்கு ஒரு 10 போட்டு விடு சாராய காசு கொடுக்கும். அப்படி மச்சானுக்கு சேராது காசு அனுப்புறதை விட இந்த காசை வந்து அயலட்டையில் உள்ள முக்கியமான ஆக்களுக்கு இப்போ முதல் தரம் போட்டால் போய் எல்லாரையும் சந்திச்சு சாப்பாடுகள் எல்லாம் பண்ணி கொடுத்து குழந்தை ரெண்டாவது இனி உங்களுக்கு போக வேண்டிய தேவையெல்லாம் இருக்குது. அப்போ அயலட்டையில் உள்ள ஆக்களுக்கு டெலிஃபோன் அடித்து கழிச்சு ஒரு 5-10 ஒரு நல்ல நாளுக்கு கெட்ட நாளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அவைகளுக்கு அனுப்பி அவைகளை சேர்த்து வச்சு கொண்டு இப்படியான நேரத்துக்கு போனால் தான் இப்படியான நேரத்தில் அவங்க உதவி செய்ய அவங்களுக்கு மேடம் பண்ண அவங்கள விட்டுட்டு நாங்கள் பெரியாக்கள் வில்லண்டமாக வந்தாலும் உதவி செய்வாங்க, செய்ய மாட்டார். அப்போ இவையில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறா, நான் சுற்றி பிறகு காசு அனுப்புவேன், நான் அவனுக்கு காசு அனுப்புவேன், செப்ரஸ்காரன் காசு அனுப்புவேன், அவங்க போய் பார்ப்பாங்கன்னு அவங்க என்ன செய்வாங்க, நீ அனுப்புகிற காசுல அரைவாசியாக அந்த பொம்மை உடுப்பையும் போட்டு கொண்டு போய் ஆடி போட்டு காசை கொடுத்துட்டு தான் வருவாங்க. இங்கே பகுதி தெரியுமே வேண்ட தாயிட்ட அவங்க முதல் போய் சாப்பாடு அனுப்ப தாயை கேட்டதாம், உங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு ஆர் அனுப்பினான்னு உங்களுக்கு தெரியுமான்னு அவ சொன்னாவாம் அனுரகுமார திசாநாயகா தான் அனுப்பினான். மனிதி பிரான்ஸ்ல இருந்து காசு போனதை மறந்து அனுரகுமார காசு அனுப்பினான். இதை நாங்கள் அங்கே என்ன போய் சொல்லி அழுகிறது மற்றது அது ஒரு சப்ரஸா செய்ய என்ன அழகா செய்யறாங்க. ஐயோ அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆறு அனுப்புறது அவர் அனுப்புறதா நோ இவர் அனுப்புறதா நோ அவர் இது சும்மா இப்படி அனுப்பி எல்லாம் செய்யறதை விட அயலட்டையில உள்ளாக்கள் அயலட்டையில் எங்களுடைய அந்த சுட்டு வட்டாரங்களில் உள்ளாக்களை பார்த்து அவியலட்டையெல்லாம் காசு அனுப்பி அந்த உலகத்தை நாங்கள் கவனமாக செய்தோம்னு சொன்னால் நாங்கள் எங்கள் குடும்பத்தை வடிவாக பார்க்கலாம். ஒன்று அம்மாவை அவங்க பார்ப்பாங்க, அம்மாவுக்கு நாளைக்கு ஒன்று நடந்தால் ஒரு 4 பேர் தூக்கி தோளில் கொண்டு போவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் யூடியூப்பரை நம்பி அல்லது இந்த டிக்டாக்காரரை நம்பி காசு அனுப்பினால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் நடு ரோட்டில் நிற்க